மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை பட்ஜெட்டை விவாதத்திற்கு முன்வைத்தபோது சில மாநிலங்களுக்கு அதிக நிதியும் பல மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்கவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டினார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என்றும் நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட்டாகவே அமைந்துள்ளதாக கார்கே பேசியதால் அவையில் சலசலப்பு ஏற்பட்டது. கார்கேவின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை என்றும் அனைத்து மாநில பெயர்களையும் குறிப்பிட முடியாது என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே மாநிலங்களவையிலிருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தனர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பட்ஜெட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு முழுவதுமே முறைகேடு நடைபெறவில்லை என்பதால் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நடப்பாண்டில் மருத்துவ சேர்க்கைக்காக நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வில் பீகார், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் சில தேர்வு மையங்களில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் கூறப்பட்டு அது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையில் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் சில இடங்களில் நீட் தேர்வு முறைகேடு ஏற்பட்டது. ஆனால் அது ஒட்டுமொத்த நீட் தேர்வையும் பாதிக்கவில்லை. வினாத்தாள் கசிவு தொடர்பாக சிபிஐ சிலரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை தொடர்ந்து வருகிறது என தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்தது. இந்த விளக்கங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு நீட் முறைகேடு சில இடங்களில் நடைபெற்றுள்ளதை உச்சநீதிமன்றம் மறுக்கவில்லை. ஆனால் அதற்காக நீட் தேர்வு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படவில்லை. எனவே ஒட்டுமொத்தமாக நீட் மறுதேர்வு நடத்த தேவையில்லை என உச்சநீதிமன்றம் நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையை உடனே வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் போட்டித் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து 4 மாதம் ஆன நிலையில் உதவித்தொகை இன்னும் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறைக்கு நவீன இருசக்கர வாகனங்களின் சேவைகளை இன்று தொடங்கி வைத்தார். காவல்துறையின் சார்பில் சென்னை மாநகர காவல்துறைக்கு ரூபாய் 74,08,000 நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய 85 புதிய இருசக்கர வாகனங்களின் சேவையை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்களின் சேவைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக டிஜிபி சங்கஜிவால், தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஆடவும் பாடவும் மட்டுமே தெரியும் என்று பாஜக மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை நேற்று மக்களவையில் தாக்கல் செய்தார். இதற்கு பல்வேறு தரப்பினரிடம் இருந்தும் ஆதரவும் விமர்சனங்களும் கிடைத்து வருகின்றன. ஏற்றமும் ஏமாற்றமும் நிறைந்த மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து ஜெகதீஷ் ஷெட்டி என்பவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பட்ஜெட் மீதான விமர்சனத்தை பகிர்ந்திருந்தார். அதற்கு பதிலளித்த பாஜக மூத்த தலைவரான சுப்பிரமணியன் சுவாமி, பட்ஜெட் விவகாரத்தில் நிதியமைச்சரை குற்றம் சொல்வது தவறு. இந்த பட்ஜெட் பிரதமர் அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஒரு அடையாளத்திற்காக நிர்மலாவிடம் கொடுத்துவிட்டனர். அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலையின் முன்னாள் மாணவர். அதாவது அவருக்கு ஆடவும் பாடவும் மட்டுமே தெரியும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.